Welcome back students to Sankar's physics tutorials. இன்னைக்கு samacheer 11th physicsல dimensional analysis பத்தின introduction கொடுத்துட்டு dimensional formula for various physical quantities வந்து பார்க்கலாம். Dimensional analysis பத்தி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் derived quantities base quantities ஓட combinationல நம்ம express பண்ணுவோம் அப்படினுட்டு. ஸோ இப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் டிரைவ்டு குவான்டிட்டியோட டைமென்ஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனா நம்ம எப்படி அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை காம்பினேஷன் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி அந்த பேஸ் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த யூனிட்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா அதுதான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஆர் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த பேஸ் குவான்டிட்டிஸ்லாம் என்னென்ன 7 இருக்குது. இந்த பேஸ் குவான்டிட்டிஸை நம்ம வந்து அதோட யூனிட்ஸ் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம் அல்லது அதோட சிம்பிள் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். லென்த்தோடது பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வித்தின் த பிராக்கெட்ஸ் வந்து கேபிட்டல் எல் ரெப்ரசன்ட் பண்ணணும். மாஸ் வந்து கேபிட்டல் எம் வித்தின் த பிராக்கெட்ஸ், டைம் கேபிட்டல் டி, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர் கேபிட்டல் ஏ, டெம்பரேச்சர் வந்து கேபிட்டல் கே அது கெல்வின், லுமினஸ் இன்டென்சிட்டி வந்து சிடி அல்லது ஃபை, ஓகே அதுதான் உங்களுக்கு யூனிட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எம்ஓஎல் அதோட யூனிட், அதுதான் டைமென்ஷனாக இருக்குது எம்ஓஎல். ஓகே இந்த பேசிக் குவான்டிட்டிஸோட காம்பினேஷன்ஸில் தான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே வெலாசிட்டியோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதோட எக்ஸ்பிரஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் வரும். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த பேஸ் குவான்டிட்டின்னா உங்களுக்கு லென்த் வரும். ஸோ லென்த்தோட டைமென்ஷன் என்ன வித்தின் த பிராக்கெட்ஸ் எல் வரும். டைமோட டைமென்ஷன் வந்து டி. ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வரும்பொழுது கே வரும். அதோட யூனிட்ஸை தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல் பை டி வருது. அப்போ டீங்கிறது மேலே வந்துடுமா வரும்போது என்ன ஆகும் எல் டி பவர் -1 வரும். ஸோ எல் பவர் 1 டி பவர் -1. இப்போ ஜென்ரலாகவே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுமே இந்த மாஸ் லென்த் அண்ட் டைம் இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல மாஸ் இல்லாதனால எம் பவர் 0 எல் பவர் 1 டி பவர் -1. ஓகே மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் இந்த 3 பேசிக் குவான்டிட்டிஸ் வச்சு தான் நம்ம டைமென்ஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சில இடங்களில் டெம்பரேச்சர் லுமினஸ் இன்டென்சிட்டி இன்வால்வ் ஆகும்பொழுது அந்த இடத்துல அதற்குரிய டைமென்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆக்சலரேஷன்ங்கிறது என்னது உங்களுக்கு வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன எல் பவர் 1 டி பவர் -1 டிவைடட் பை டி தான் வரும். அப்போ டி மேலே வரும்போது என்ன டி பவர் -1 ஆகிடும். ஸோ ஆல்ரெடி டி பவர் -1 இருக்குது. இன்னொரு டி பவர் -1 சேர்ந்து எம் பவர் 0 எல் பவர் 1 டி பவர் -2ங்கிறது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு டேப்லேஷன் பார்க்க போகிறோம். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஒன்றா பார்க்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட எக்ஸ்பிரஷன் அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வித் எஸ்ஐ யூனிட்ஸ் சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகே இந்த இடத்துல ரிசால்வ் பண்ணியிருக்கேன். இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஏரியா, ஜென்ரலாக ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் அல்லது சைடு இன்ட்டு சைடு. இப்போ லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே எந்த பேஸ் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா லென்த். ஓகே அப்போ லென்த் மல்டிப்ளைட் பை லென்த் அதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ எல் ஸ்கொயருங்கிறது தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஏரியா. இப்போ எஸ்ஐ யூனிட் என்ன மீட்டர் இன்ட்டு மீட்டர் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகே அடுத்தது வால்யூம் அப்படிங்கிறது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த் இன்ட்டு பிரெத்துங்கிறது ஏரியா மல்டிப்ளைட் பை ஹைட். இந்த லென்த் பிரெத் ஹைட் மூணுமே வந்து உங்களுக்கு எந்த பேஸ் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் குவான்டிட்டி வந்து லென்த்தாக இருக்கிறதுனால எல் இன்ட்டு எல் வந்து எல் கியூப் தான் டைமென்ஷனல் ஃபார்முலா வித் இந்த பிராக்கெட்ஸ். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், அதனால மீட்டர் இன்ட்டு மீட்டர் வந்து மீட்டர் கியூப் வரும். ஓகே அடுத்தது டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன மாஸ் பை வால்யூம் டி இஸ் ஈக்குவல் டு எம் பை பி. ஓகே இப்போ மாஸோட டைமென்ஷன் இந்த பிராக்கெட்ஸ் எம் டிவைடட் பை வால்யூம் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எல் கியூப் அது போடுறோம். ஸோ இந்த எல் கியூப் வந்து கீழே டினாமினேட்டரில் இருக்குது. மேலே வரும்பொழுது என்ன ஆகிடும் எல் பவர் -3 ஆகிடும். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி வந்து எம் எல் பவர் -3. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 தான் யூனிட் ஃபார் டென்சிட்டி. அடுத்தது வெலாசிட்டி ஏற்கனவே பார்த்தது முன்னாடி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது எந்த பேஸ் குவான்டிட்டினா லென்த். அப்போ லென்த் பை டைம் தான் உங்களுக்கு டைமென்ஷன் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே அப்போ டி மேலே வரும்பொழுது என்ன ஆகும் டி பவர் -1. ஸோ எல் டி பவர் -1 தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் மீட்டர், டைம் வந்து செகண்ட். ஸோ மீட்டர் செகண்ட் பவர் -1 ஏன்னா கீழே இருக்கிற செகண்ட் மேலே வரும்போது நியூமரேட்டருக்கு வரும்போது செகண்ட் பவர் -1 ஆகிடும். ஓகே
அடுத்தது வந்து acceleration formula என்ன a is equal to v by t velocity by time taken velocity formula என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம் lt power minus 1 divided by time ஓகே இந்த t மேலே வரும்போது என்ன ஆகும் t power minus 1 வரும் கரெக்டா அப்போ ஏற்கனவே ஒரு t power minus 1 இருக்கு ஓகே இந்த t power minus 1 வரும்போது என்ன ஆகும் t power minus 2 so l t power minus 2 தான் within the brackets தான் dimensional formula for acceleration யூனிட் பார்த்தீங்கன்னா velocity ஓட யூனிட் என்ன மீட்டர் by second divided by time வரும்போது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 அகெயின் பை செகண்ட் வரும் அப்போ மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இது மேலே வரும்பொழுது எஸ் பவர் மைனஸ் 1 ஆகிடும் மீட்டர் எஸ் பவர் மைனஸ் 2 தான் யூனிட் ஃபார் ஆக்சலரேஷன் அடுத்தது மொமெண்டமோட ஃபார்முலா என்ன மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி p is equal to mv ஓகே ஸோ மாஸோட டைமென்ஷன் என்ன m வெலாசிட்டியோட டைமென்ஷன் l into t power minus 1 the dimensional formula for velocity அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது m l into t power minus 1 the dimensional formula for momentum இதோட யூனிட் என்ன மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 ஸோ கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் திஸ் மொமெண்டம் அப்போது உங்களுக்கு யூனிட் தெரிஞ்சால் ஈஸியாக வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவும் சேர்த்தே நம்ம எழுத முடியும் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா அதோட யூனிட் எழுதி பார்த்து அதை வந்து கார்லேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ண டைமென்ஷன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகே அடுத்தது ஃபோர்ஸ் அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர் ஸோ நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் velocity, acceleration and force இந்த மூணு physical quantities நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேயும் force and acceleration வந்து ரொம்ப important ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன mass into acceleration F is equal to ma ஓகே இந்த இடத்துல மாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட டைமென்ஷனல் என்னது வித்தின் த பிராக்கெட்ஸ் m ஆக்சலரேஷன் வந்து lt பவர் மைனஸ் 2 ஸோ உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் என்ன வரும் mlt பவர் மைனஸ் 2 வரும் இப்போ இதுக்கு யூனிட் பார்க்கலாம் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் எஸ்ஐ யூனிட் இன்னொரு யூனிட் என்ன மாஸோட யூனிட் கிலோகிராம் ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 ஸோ இந்த இது டைமென்ஷனல் அனாலிசிஸில் இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கிலோகிராம் செகண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கும் பொழுது டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பாருங்கள் கேஜி ஓகே அதோட இது குவான்டிட்டி வந்து மாசு மீட்டர் எல் அண்ட் தென் செகண்ட்ங்கிறது டி ஓகே இப்போ இதில் பாருங்கள் டைமென்ஷன் இது கேஜி பவர் 1 எம் பவர் 1 எஸ் பவர் மைனஸ் 2 இப்போ இந்த யூனிட்டும் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஒன்றா தான் இருக்குது ஓகே அடுத்தது ஒர்க் டன்ங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஓகே இப்போது இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்முலா என்ன மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஃபார்முலா ஃபார் ஒர்க்கிங் அவுட் த டைமென்ஷன் ஓகேவா இப்போ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் அல்லது எஸ்ஐ யூனிட்டில் நம்ம இதை பார்த்துட்டு இங்கே வரலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலா ஃபார் டபிள்யூ மாஸோட டைமென்ஷன் எழுதிக்கோங்க அண்ட் தென் ஆக்சலரேஷன் டைமென்ஷன் என்ன எல் டி பவர் மைனஸ் 2 டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் வந்து பேஸ் குவான்டிட்டி வந்து லென்த் அதனால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் எம் இந்த எல்லும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும்போது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் ஓகே இதோட யூனிட் வந்து ஜூல்ஸ் ஆர் இந்த இடத்துல பாருங்கள் மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன உங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் மீட்டர் அப்போ என்ன வரும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் ஒர்க் டன் இப்போ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றா வரும் ஓகேவா அடுத்தது பவருங்கிறது ஒர்க் டன் பை டைம் டேக்கன் p is equal to இந்த இடத்துல pங்கிறது பவர் ஓகே டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் அந்த மேலே இருக்கிறது மொமெண்டம் அந்த p ஓகே இப்போ இந்த பவர் வந்து ஒர்க் பை டைம் டேக்கன் ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு எஃப் இன்டூ எஸ் ஓகே ஒர்க் டன்னோட ஃபார்முலா வந்து எஃப் இன்டூ எஸ் இப்போ எஃப்ங்கிறது என்ன அகெயின் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் யூனிட் ஃபார் பவர் வந்து வாட் இப்போ இந்த டைமென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ மாஸோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் எம் ஆக்சலரேஷன் எல் டி பவர் மைனஸ் 2 மல்டிப்ளை பை டிஸ்டன்ஸோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து எல் டிவைடட் பை டைம் டேக்கன் வந்து டி அப்போ என்ன வரும் எம் இந்த எல்லும் மல்டிப்ளை ஆகும்போது எல் ஸ்கொயர் ஓகே இந்த டி பவர் மைனஸ் 2 இருக்குது இந்த டி பவர் 1 மேலே வரும்போது டி பவர் மைனஸ் 1 ஆகிடும் ஸோ டி பவர் மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1 என்ன ஆகிடும் டி பவர் மைனஸ் 3 ஸோ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பவர் இப்போ இந்த யூனிட்டுக்கு வரலாம் ஓகே இப்போ மாஸோட யூனிட் என்ன கிலோகிராம்
acceleration ஓட யூனிட் என்ன மீட்டர் செகண்ட் பவர் -2 மல்டிப்ளைட் பை இந்த டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன மீட்டர் டிவைடட் பை டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ இப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இந்த s பவர் 1 மேலே வரும்போது s பவர் -3 ஆகிடும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ணுங்கள், ரெண்டும் ஒன்றா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து எனர்ஜியும் ஒர்க் டனும் ஒன்றா இருக்கிறதுனால ஒர்க்கோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் எனர்ஜிக்கும். ஸோ எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ml² T⁻². இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல்ஸாக இருக்கும். ஓகே, ஒர்க்குக்கும் உங்களுக்கு வந்து ஜூல்ஸ் தான் யூனிட். அடுத்தது இம்பல்ஸ் J வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டைம் டேக்கன். ஃபோர்ஸுங்கிறது என்ன மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டைம் டேக்கன். ஒன்று நீங்கள் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு F = ma தெரியும், ஒவ்வொன்றா ரிசால்வும் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட யூனிட் என்ன வரும் ஃபார் இம்பல்ஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டைம்ங்கும்போது நியூட்டன் செகண்ட் தான் யூனிட். ஓகே, அதோட எஸ்ஐ யூனிட் அப்புறம் பார்க்கலாம், இந்த டைமென்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மாஸோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் M, ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து L⁻², டைம் வந்து கேபிட்டல் T. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் ml வரும். இந்த T⁻² இன்டூ T என்ன வரும் T⁻−1 வரும். ஸோ ml T⁻−1 யூனிட் ஃபார் இம்பல்ஸ். இப்போ இதோட யூனிட் பார்க்கலாம். இம்பல்ஸோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ma இன்டூ T இல்லையா. ஸோ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டூ டைம் டேக்கன். எஸ், அப்போ என்ன வரும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 தான் யூனிட் ஃபார் இம்பல்ஸ். ஓகே, இன்னொரு யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட். அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கூடிய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து L. ஓகே, வித்தின் த ப்ராக்கெட்ஸ். அடுத்தது ப்ரெஷர் ஆர் ஸ்ட்ரெஸ், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா. ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. ஓகே, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது என்ன மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டிவைடட் பை ஏரியா. இப்போ இதுக்குரிய எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். மாஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து M, ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வந்து L⁻² டிவைடட் பை ஏரியா வந்து L² வரும். அப்போ இந்த இடத்துல எல்லும் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன வரும் இந்த ஒரே ஒரு L டினாமினேட்டர் இருக்கும், மேலே வரும்போது ml⁻−1 T⁻−2 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர். இப்போ அதோட யூனிட் பார்க்கலாம். ஒரு SI யூனிட் வந்து பாஸ்கல், இன்னொரு யூனிட் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இன்னொரு யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், அதுவும் ஒரு யூனிட். இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2 டிவைடட் பை ஏரியா மீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ இந்த மீட்டர் கேன்சல் ஆகி கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2 வரும். இதுதான் உங்களுக்கு யூனிட் ஃபார் ப்ரெஷர். அடுத்தது சர்ஃபஸ் டென்ஷனோட ஃபார்முலா வந்து எஸ்ங்கிறது சர்ஃபஸ் டென்ஷன் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகே, ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டிவைடட் பை லென்த். இதோட யூனிட் பாருங்கள் நியூட்டன் பை மீட்டர், அதாவது நியூட்டன் மீட்டர் பவர் -1ங்கிறது ஒரு யூனிட். இதோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதலாம். மாஸ் வந்து கேபிட்டல் M. ஓகே, ஆக்சலேஷன் L⁻² டிவைடட் பை லென்த்தோட டைமென்ஷன் வந்து L. இந்த L கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் mT⁻² தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சர்ஃபஸ் டென்ஷன். அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சிங்கிறது 1/டைம். ஓகே, 1/டைம் பீரியட். ஓகே, ஸோ டைம் பீரியடோட யூனிட் என்ன செகண்ட். அப்போ செகண்ட் பவர் -1 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் ஃப்ரீக்வன்சி. அதோட டைமென்ஷன் வந்து T⁻−1. ஓகே, அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ஒரு பேஸ் ஃபார்முலா. எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸோட டைமென்ஷன்ஸுக்கு பொறுத்து தகுந்த மாதிரி உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஸோ ஒரு பேஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. I = mr², தட் இஸ் மாஸ் இன்டூ ஆர்ங்கிறது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ யூனிட் என்ன வரும் மாஸோட யூனிட் கிலோகிராம், டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கும் போது மீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன மாஸோட டைமென்ஷன் வந்து M, டிஸ்டன்ஸ் வந்து L². ஸோ ml² தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதோட அனதர் நேம் வந்து டார்க்குங்கும் போது ரொட்டேட்டிங் எஃபெக்ட். இதோட ஃபார்முலா என்ன இதை வந்து டவ் அப்படின்னு ரீட் பண்ணணும். TAU is equal to force into distance. Okay, forceங்கிறது is nothing but mass into acceleration multiplied by distance. இதோட யூனிட் என்ன ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டருங்கிறது ஒரு யூனிட். ஓகே, இதோட டைமென்ஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாஸோட டைமென்ஷன் M, ஆக்சலரேஷன் L⁻² மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் வந்து L. இப்போ இந்த L சேர்ந்து L² ஆகும். ஓகே, ஸோ ml² T⁻² தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் டவ். ஓகே,
இது angular velocity expression வந்து angular displacement by time taken. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவர் -1 தான் யூனிட். அப்போ செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறதுனால இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து t பவர் -1. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா angular velocity omega is equal to d theta by dt or theta by t. ஓகே, அடுத்தது ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தோம், இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன். அப்போ என்ன வரும்? ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ இதோட யூனிட் என்ன வரும்? ஆல்ரெடி செகண்ட் பவர் -1 இருக்கு, டிவைடட் பை டைம் இன்னொன்று வரும்பொழுது அப்போ செகண்ட் பவர் -2. அப்போ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? t பவர் -2. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை டி. ஓகே, அது ஆங்குலர் மொமெண்டம். அதோட எக்ஸ்பிரஷன் வந்து லீனியர் மொமெண்டம் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ், தட் இஸ் L வெக்டார் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் இன்டூ R. P வெக்டார்ங்கிறது உங்களுக்கு லீனியர் மொமெண்டம், L வெக்டார்ங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? M இன்டூ V இன்டூ R. ஏன்னா MVங்கிறது இந்த லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா. இப்போ எக்ஸ்பிரஷனோட டைமென்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது மாஸோட எக்ஸ்பிரஷன் வந்து டைமென்ஷன் வந்து M, வெலாசிட்டி L t பவர் -1. இது வந்து டிஸ்டன்ஸுங்கிறதுனால L. அப்போ M இந்த L மல்டிப்ளை ஆகும்போது mL² t பவர் -1. ஓகே, இதோட யூனிட் பாருங்கள். ஆங்குலர் மொமெண்டத்தோட யூனிட் வந்து இது வந்து கிலோகிராம், வெலாசிட்டி வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1 இன்டூ மீட்டர். அப்போ ஆல்ரெடி உள்ள மீட்டர் சேர்ந்து மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? தட் இஸ் kg மீட்டர் செகண்ட் பவர் -1 இன்டூ மீட்டர். ஓகே, அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட யூனிட்டாக இருக்கும். ஓகே, இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரெஷர். ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபோர்ஸோட யூனிட் வந்து என்ன வரும்? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ மாஸோட எக்ஸ்பிரஷன் வந்து டைமென்ஷன் வந்து M, ஆக்சலரேஷன் L t பவர் -2 டிவைடட் பை ஏரியா வந்து L². இந்த எல்லும் ஒரு எல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே ஒரே ஒரு எல் இருக்கும், மேலே வரும்போது mL பவர் -1 t பவர் -2 தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ என்ன ஒரு மாஸ் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் -2 டிவைடட் பை ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ மீட்டரும் கேன்சல் ஆகும்போது மீட்டர் பவர் -1. ஸோ kg மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட ஃபார்முலா. ஈட்டாங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு -f இன்ட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் dx டிவைடட் பை ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ இதோட யூனிட் பார்க்கலாம். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ mL இன்ட்டு t பவர் -2 மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் L டிவைடட் பை ஏரியாவோட டைமென்ஷன் L², வெலாசிட்டியோட டைமென்ஷன் L t பவர் -1. இப்போது இந்த இடத்துல இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்பொழுது L² வரும். ஆனால் இந்த எல்லும் இந்த L² கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இந்த ஒரு L மட்டும் மேலே இருக்கும், அது மேலே வரும்போது mL பவர் -1 வரும். இந்த இடத்துல t பவர் -1 இருக்குது, இந்த இடத்துல t பவர் -2 இருக்குது, இங்கே t பவர் -1. இந்த t பவர் -1 மேலே வரும்போது t பவர் 1 ஆகிடும். ஸோ mL பவர் -1 t பவர் -1 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. ஃபோர்ஸோட யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் என்ன வரும்? மீட்டர் வரும், டிவைடட் பை ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகே, இந்த மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ கிலோகிராம் ஒன்று வரும், மீட்டர் வந்து மேலே வரும்போது மீட்டர் பவர் -1, இந்த செகண்ட் ஸ்கொயரும் இந்த செகண்ட் பவர் -1 சால்வ் பண்ணும்போது s to the power -1. ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த யூனிட் எழுதலாம், அல்லது இந்த யூனிட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா இது பண்ணலாம். ஓகே, வைசி வர்ஸா பண்ண முடியும். அடுத்தது சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒர்க் பை ஏரியான்னு வரும். ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்டன்ஸ் பை ஏரியா. இப்போ இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? ஒர்க்கோட யூனிட் வந்து ஜூல்ஸ். ஸோ ஜூல்ஸ் மீட்டர் பவர் -2 ஒரு யூனிட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸுங்க டைமென்ஷன் வந்து m, ஆக்சலரேஷன் L t பவர் -2, டிஸ்டன்ஸ் வந்து L டிவைடட் பை ஏரியா வந்து L². அப்போ இந்த L² கேன்சல் ஆகிடும். அப்போ m t பவர் -2 தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் எனர்ஜி. வந்து யூனிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வெரி ஈஸி. இது என்ன வருது? கிலோகிராம் வரும். கிலோகிராம் செகண்ட் பவர் -2 வரும். அதுதான் உங்களுக்கு யூனிட் ஃபார் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகே,
அடுத்தது ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா வந்து ஹீட் எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜிங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பை டெம்பரேச்சர். ஓகே, இதோட ஃபார்முலா என்னென்னா Q is equal to C into delta T. Cங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டா Tங்கிறது சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை டெம்பரேச்சர் வந்து ஜூல்ஸ் பை கெல்வின் வரும். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், F into S. Fங்கிறது மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ டைமென்ஷன் வந்து mL(T⁻²) மல்டிப்ளைட் பை இந்த டிஸ்டன்ஸ் L டிவைடட் பை டெம்பரேச்சரோட பேசிக். டெம்பரேச்சருங்கிறது ஒரு பேசிக் குவான்டிட்டி. இதோட டைமென்ஷன் என்ன? கெல்வின். ஓகே, அதோட யூனிட் தான் உங்களுக்கு வந்து நம்ம டைமென்ஷனாக எழுதணும். ஸோ இப்போ K. அப்போ என்ன வரும்? இந்த எல்லும் இந்த எல்லும் மல்டிப்ளை ஆகும்போது L². ஸோ mL² T⁻², K⁻−1 தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஹீட் கெப்பாசிட்டி. அடுத்தது வந்து சார்ஜ். சார்ஜுங்கிறது இஸ் நத்திங் பட் கரண்ட் மல்டிப்ளைட் பை டைம், விச் இஸ் Qங்கிறது சார்ஜ். Q is equal to IT. ஸோ இதோட யூனிட் என்ன வரும்? யூனிட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர், டைம் வந்து செகண்ட். இதோட இன்னொரு யூனிட் என்ன? கூலும். ஓகே, இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கலாம். கரண்ட்டோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் ஏ, ஏன்னா ஆம்பியர் தான் சிம்பிள் உங்களுக்கு. அடுத்தது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டைம் வந்து T. ஸோ ATங்கிறது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் த சார்ஜ். அடுத்தது வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன். B is equal to F/IL, அதாவது ஃபோர்ஸ் டிவைடட் பை கரண்ட் மல்டிப்ளைட் பை லென்த். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் என்னென்னா டெஸ்லா. இன்னொரு யூனிட் அப்புறம் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபோர்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? mL(T⁻²) டிவைடட் பை கரண்ட் வந்து ஆம்பியர், லென்த் வந்து டைமென்ஷன் வந்து L. ஸோ இந்த எல்லும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ mT⁻², A⁻−1 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, இதோடைய அதர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஸ் வந்து MA டிவைடட் பை IL வரும். ஸோ மாஸ் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் மீட்டர் (10⁻²) டிவைடட் பை ஆம்பியர் மீட்டர். இந்த மீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ கிலோகிராம் (10⁻²) A⁻−1 தான் உங்களுக்கு யூனிட் ஃபார் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டோட எக்ஸ்பிரஷன் வந்து ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர்⁻−1. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? mL(T⁻²) டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து L. இந்த L கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ mT⁻² தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட அனதர் யூனிட் பார்த்தீங்கன்னா இது வச்சே நம்ம எழுதலாம், அல்லது ஒர்க் அவுட் பண்ணியும் எழுதலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து kg (2) வரும். அதுதான் உங்களுக்கு யூனிட். இன்னொரு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர்⁻−1. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு எஃப் ஃபார்முலா பார்த்துக்கலாம். F is equal to G(m1m2/d² வரும். நமக்கு என்ன தேவை? G தேவை. அப்போ F into d² டிவைடட் பை m1m2. இந்த m1m2ங்கிறது நத்திங் பட் m². அப்போ இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? இதோட யூனிட் நியூட்டன், d² மீட்டர்² டிவைடட் பை kg⁻−2. ஸோ நியூட்டன் மீட்டர்² kg⁻−2ங்கிறது இட் இஸ் 1 யூனிட் ஃபார் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இன்னொரு யூனிட் டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? mL(T⁻²) மல்டிப்ளைட் பை லென்த் ஸ்கொயர்னால L² டிவைடட் பை m². ஸோ மாஸ் இன்ட்டு மாஸ். ஓகே, இந்த மாதம் ஒரு மாதம் இந்த மாதம் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ஒரே ஒரு மாஸ் கீழே இருக்கும். மேலே வரும்போது m⁻−1, இந்த எல்லும் இந்த L² சேர்ந்து L³ ஆகிடும். தென் T⁻−2. திஸ் இஸ் த உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதை அப்படியே நம்ம யூனிட்டாக எழுதணும்னா kg⁻−1 m3 (s²) வரும். ஓகே, Planck's கான்ஸ்டன்ட். Planck's கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா வந்து எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. அதாவது E is equal to H மல்டிப்ளைட் பை ஃப்ரீக்வன்சி தெரியும். அப்போ H is equal to எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போது எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. இப்போ யூனிட் பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா mL(T⁻²) மல்டிப்ளைட் பை இந்த டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் L டிவைடட் பை உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி எஃபோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா T⁻−1 இருக்கும். ஓகே, அப்போ இந்த L மல்டிப்ளை ஆகும்போது L² வரும். இங்கே T⁻−2 இருக்குது, இங்கே T⁻−1. T⁻−1 மேலே வரும்போது T⁻+1 ஆகிடும். அப்போ T⁻−2 மல்டிப்ளைட் பை T⁻+1 என்ன ஆகும்? T⁻−1. ஸோ mL² T⁻−1 தான் உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் Planck's கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஃபார்முலா வந்து H is equal to எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கோங்க. யூனிட் ஃபார் எனர்ஜி வந்து ஜூல்ஸ், ஃப்ரீக்வன்சி வந்து (10⁻−1), மேலே வரும்போது செகண்ட் வந்துடும். அப்போ ஜூல் செகண்ட் தான் யூனிட் ஃபார் Planck's கான்ஸ்டன்ட்.
ஓகே, இதோட அதர் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷனை பார்த்து எழுதிடலாம். கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபாரடே கான்ஸ்டன்ட். எக்ஸ்பிரஷன் வந்து அவகாட்ரோ கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை எலிமெண்ட்ரி சார்ஜ். இதோட எலிமெண்ட்ரி சார்ஜ் ஃபார்முலா என்ன? Q = IT. ஓகே, அப்போ இதோட யூனிட் என்ன வரும்? கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், டைமோட யூனிட் செகண்ட், அவகாட்ரோ கான்ஸ்டன்ட் வந்து மோல் பவர் -1. ஓகே, இது அப்படியே நம்ம வந்து டைமென்ஷனுக்கு எழுதிடலாம். AT மோல் பவர் -1 தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபாரடே கான்ஸ்டன்ட். ஓகேவா? அடுத்தது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து எனர்ஜி பை டெம்பரேச்சர். அப்போ அதோட யூனிட் என்ன? ஜூல்ஸ் பை கெல்வின். ஓகே, ஜூல்ஸ் கெல்வின் பவர் -1. ஃபார்முலா என்ன? எனர்ஜி ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை டெம்பரேச்சர். ஃபோர்ஸோட டைமென்ஷன் mL T பவர் -2, டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் L டிவைடட் பை டெம்பரேச்சரோட டைமென்ஷன் கெல்வின். அப்போ இந்த LL மல்டிப்ளை ஆகிடும். ஸோ mL² T பவர் -2 கெல்வின் பவர் -1. இது வந்து அனதர் யூனிட் வந்து எப்படி இருக்கும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 அண்ட் கெல்வின் பவர் -1. ஓகே, ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் சில நேரங்களில் வந்திருக்கு. நம்ம புக் பேக் எக்ஸசைஸ்லையும் இந்த யூனிட் எப்படி சால்வ் பண்ணுறது, அதோட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.